அரசியலுக்கு வரலன்னு சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சு. சினிமாக்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. 96ல வாய்ஸ் குடுத்து 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா, இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர சுத்தி அரசியல் ஏதோ ஒரு வகையில பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. நேத்து கவனிச்சிருப்பீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த பல தலைவர்கள், இன்க்ளூடிங் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன் போன்ற பல தலைவர்கள் வந்து ரஜினிகாந்திற்கு ஆதரவாக, அதாவது ஆதவர்ஜுனா, தாவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திமுக மிரட்டினதுக்கு பயந்து தான் அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணதுக்கு கொஞ்சம் லேட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ரியாக்ஷன் வந்திருக்கு. மிக கடுமையாகவே வந்திருக்கு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இந்த லேட் ஆகிறதுக்கான காரணம் வந்து கூட்டணி எதிர்பார்த்தாங்க, டிவிகேவோட நடக்கலை, அதனால தான் இப்போ எதிர்க்கிறாங்கன்னு அதுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டாலும், இன்னைக்கும் ரஜினிகாந்தும் அவருடைய ரசிகர்களும் இந்த தேர்தலிலும் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் இவங்க எல்லாம் பேசினதை வச்சு புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் நினைக்கலாம், ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்கலையே, அவருக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருந்துட போகிறாங்க, எதுக்காக அதை பேசுகிறாங்க அப்படின்னு கூட சில பேருக்கு கேள்வி வரலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரையில் திமுக கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, எந்த சின்ன கட்சி வந்தாலும் அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. ஒரே ஒரு தொகுதியில் ஒரு 5000 ஓட்டு இல்லை ஒரு 1000 ஓட்டு வச்சிருக்கிற சின்ன அமைப்புகள் கூட இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்னு ஒவ்வொரு 2 சைட்லையுமே, அது டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், கூட்டணியில் போய் சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 50 வருஷமாக தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாக கொண்டாடப்படக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருடைய ரசிகர்கள், அவர் அரசியலுக்கு வரலன்னு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ரிலவன்ஸ் இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்ப அவருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருந்தார். பூத் லெவல் வரைக்கும் உறுப்பினர்களெல்லாம் நியமிச்சிருந்தார். இருந்தாலும் அதன் பிறகு அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்னதும் நிறைய மாவட்ட செயலாளர்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. ஒன்றிய அளவில் இருக்கிற பொறுப்பாளர்களும் வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. பட் எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரை வந்து ஆதரிக்கிறாருன்னு எங்களுக்கு ஒரு சிக்னல் வருதோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அவர் யாரை எதிர்க்கிறாருன்னு நினைக்கிறோமோ நிச்சயமாக அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்வோன்ற மைண்ட் செட்டோட இன்றைக்கும் ஏகப்பட்ட ரஜினி ரசிகர்கள் களத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு 35-40 வயசை கடந்தவர்கள் தான் அதிகம். பெரும்பான்மையானவர்கள் வந்து அந்த ஏஜ் கேட்டகரியில் தான் இருக்காங்க. 18லேருந்து 35க்குள்ளே இருக்க மாட்டாங்களான்னா கண்டிப்பாக இருப்பாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு 35-40 வயதை கடந்தவர்களாக இருப்பாங்க. அந்த செக்மெண்ட்டில் ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இளைஞர்களுடைய வாக்கு எந்த திசையை நோக்கி போகுது, எந்த கட்சியை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் வெளிப்படையாகவே இன்றைக்கி நல்லா தெரியும். ஆனால் இந்த 35ல் இருந்து ஒரு 65 வயசுக்குள்ளே இருக்கிற ஓட்டு இருக்கு பாருங்கள், இல்லை ஒரு 40 to 60, 65, அதுக்குள்ளே ஒரு பெரிய போட்டியே இருக்குது திமுக அதிமுகக்குள்ளே. ஏன்னா திமுக அங்கே அதிகமான ஓட்டு எடுக்க போதா, அதிமுக எடுக்க போகுதா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியே இருக்குது. அந்த இடத்துல ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகள் நிச்சயமாக ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கூட்டணியில் முக்கியமான கட்சிகள்னு பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு அடுத்தபடியாக பிஜேபி, பாமக, அமமுக, இது தவிர மீதம் இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஒரு சில தொகுதிகளில், சில ரீஜன்ஸில், சில பாக்கெட்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சிகள். ஆனால் ரஜினி ரசிகர்கள் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க, எல்லா மாவட்டத்துலேயும் இருப்பாங்க, எல்லா கிராமத்துலேயும் இருப்பாங்க. 2021 ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப திமுக மேலே ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு, கோபம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது இன்னைக்கு இருக்கா, அது அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ரஜினிகாந்த், ஸ்டாலின் 2 பேருமே வந்து பல மேடைகளில் நட்போடு பழகுனது, 2 பேருமே அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு முன்னாடி இருந்த அந்த கோபம்ன்றது இல்லை. சரி, யார் மேலே ரஜினி ரசிகர்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னு பார்த்தா டிவிகே மேலே இருக்குது. வெளிப்படையாக அவங்க சோஷியல் மீடியாலே எழுதுகிறாங்க, அதை வந்து பல இடங்களில் பதிவும் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய ஓட்டு எந்த பக்கம் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திமுகவும் அவங்களுக்கு எதிரி கிடையாது. அதே நேரத்தில் பிஜேபி மேலேயோ இல்லை அதிமுக மேலேயோ ரஜினி ரசிகர்களுக்கு கோபம் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க போகிறது இல்லை. என்ன காரணம் இருக்க போகுது? அங்கே இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரை மதிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. வெளிப்படையாக இந்த பிரச்சனையிலையும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு இப்போ 4 முனை போட்டின்னு எடுத்துக்கிட்டாலும், ஈவன் சீமான் மீது கூட 2021 ரஜினி ரசிகர்களுக்கு இருந்த கோபம் வந்து வேற யார் மேலேயும் இருந்திருக்காது.
திமுகவை விட அன்னைக்கு அவங்க அதிகமாக கோவப்பட்டது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் மீதும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ரஜினியின் அரசியல் வருகையை எதிர்த்தது. தனிப்பட்ட முறையில் நாங்கள் எதிர்க்கலை. அவர் ஒரு கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வருவேன்னு சொல்கிறத நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொன்னாங்க. அவர் வேறு மாநிலத்தில் இருந்து இங்கே வந்தவர்னு சொல்லி இப்படி நிறைய காரணங்களால் இன்னைக்கு நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் எப்படி ஒரு போட்டியும் கருத்து மோதலும் இருக்கோ அதே மாதிரி 2021க்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சீமான் போய் ரஜினியை போய் சந்திச்சுட்டு அவரை பற்றி அவர் பேசினது இன்டர்வியூஸில் சொன்னதுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவ்வளவு ஈஸியாக ரஜினி ரசிகர்கள் அதை எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அந்த சந்திப்புக்கு பிறகு ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டவங்களும் இருக்குது. சரி பரவாயில்லைங்க, எங்கள் தலைவரே மன்னிச்சிட்டாரு, நாங்களும் சீரியஸாக எடுத்துக்க போகிறதில்ல அப்படி எடுத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலில் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு 4 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று திமுக கூட்டணி ஆதரிக்கலாம், இல்லை அதிமுக கூட்டணி ஆதரிக்கிறது, இல்லை நாம் தமிழரை ஆதரிப்பது, அப்படி இல்லைன்னா தாவேகாவை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ரொம்ப ரொம்ப குறைவு தான். கலை யதார்த்தம்னு பார்த்தோம் அப்படின்னா. நாம் தமிழரை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அப்படி கன்வின்ஸ் ஆகி நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு 40 வயதை கடந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க பெரும்பான்மையாக. அதுக்கு குறைவான வயதில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கைன்றது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அவங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிறது இந்த நியூ ஜென்ரேஷன் பார்ட்டிஸாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படிங்கிறது மட்டும்தான். அதில் நேற்று என்டிஏ கூட்டணியிலிருந்து வந்த அந்த குரல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கு. இந்த தேர்தலில் ரஜினி ரசிகர்களின் வாக்குகளும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா இது வரைக்கும் கூட்டணின்னு பார்க்கும்போது இருந்த கட்சிகள் எல்லாரையும் இந்த கட்சியை நீங்கள் எடுத்துக்கோ, இந்த கட்சியை நான் எடுத்துக்கிறேன்னு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. மீதம் இருக்கிற கட்சின்னு பார்த்தா ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இப்போ ராமதாஸ் தரப்பு இருக்காங்க, சசிகலா புது கட்சி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, இவங்க எல்லாம் தான். இவங்களும் அடுத்த ஒரு 2-3 நாளுக்குள்ளே ஒரு முடிவெடுத்து அறிவிச்சிருவாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது அடுத்தது, எந்த வகையில் வாக்காளர்களை திரட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது நடிகர்களின் ரசிகர்கள் அப்படி இருக்கிறதுனா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள், அரசியலுக்கு வராத நடிகர்கள்னா ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று அஜித்குமார். ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்வை நிறையவே இருக்கும். 96 எலெக்ஷனில் ரஜினிகாந்தினுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு தெரியும். பல ஆண்டுகளாகவே அரசியல் மயப்படுத்தி அரசியலை நோக்கி ரஜினி ரசிகர்கள் பயணித்தாங்க. கடைசி நேரத்தில் அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இரண்டாவது அஜித் ரசிகர்கள், அவங்களுக்கு இப்போ ஒரு அமைப்புன்றது கிடையாது, ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாங்க. பட் அஜித் ரசிகர்களாகவே இன்னும் இருக்கிறவங்க இருக்காங்க. அவர் படம் நடித்தா படம் பார்ப்பாங்க, கார் ரேஸ் அப்படின்னா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயே இருக்கக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நாம் தமிழர் மேடையில் கூட பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், நாம் தமிழருடைய கொள்கை பரப்பு செயலாளர், நான்லாம் அஜித் ரசிகர் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை ஏதோ ஒரு மேடையிலையும் அவர் சொல்லியிருந்தார், அஜித்தே 2021 எலெக்ஷனில் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டாராம் அப்படின்னு சொல்லி அந்த அஜித் ரசிகர்கள் தரப்பை தன் பக்கம் கொண்டு வருவதோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னரை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் 96 எலெக்ஷனில் வாய்ஸ் கொடுத்து ஆட்சி மாற்றத்துக்கே முக்கிய காரணமாக இருந்த ரஜினிகாந்த் 30 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் எந்த பக்கம் ஓட்டு போட போகிறாங்க, நிச்சயமாக அவர் வாய்ஸ் கொடுக்க மாட்டார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. பட் அவருடைய அணுகுமுறை, அவர் யாரோட நெருக்கமாக இருக்கிறாரு, அவர் சொன்ன கருத்துக்கள், இதையெல்லாம் வச்சு ரசிகர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க இல்லையா. அப்படி சில விஷயங்களை அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. பட் அவர் யாரையும் ஆதரிக்கவும் போகிறதில்லை, எதிர்க்கவும் போகிறதில்லை, அது நல்லாவே தெரியும். ஆனால் நிச்சயமாக அதில் ஒரு பேட்டர்ன் இருக்க போகுது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் என்டிஏ தரப்பிலிருந்து நேற்று ஆதரவு குரல்கள் வந்ததை நம்ம பார்க்க முடியுது. பட் திமுக இதுக்கு அமைதியாக இருக்குமான்ற கேள்வியும் எனக்கு வருது. ஏன்னா திமுக மேலே தான் குற்றச்சாட்டு, அவங்க தான் மிரட்டி ரஜினி அரசியலுக்கு வரவிடலைன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசினார். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள்லாம் பேசும்போது கூட திமுகவை பற்றி பெருசாக பேசின மாதிரி தெரியல. ஸோ திமுக சைட்லேருந்து என்ன ரியாக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து ரஜினி ரசிகர்களின் வாக்குகளை கவர்வதற்கு இந்த 2 கட்சிகளும் என்னென்ன வியூகங்களை வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.